படம் ரொம்ப ஆவரேஜான படம் தான். படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர். அது கெட்டப் கிடையாது. இந்த படத்துல அவருக்கு ஒரு சின்ன ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அவரை காலி பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால அவருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி அது வந்துடும். மற்றபடி அதுதான் வெப்பனை, கில்லரோட வெப்பன் அதுதான். விஜய் ஆண்டனி அந்த மாதிரி ஆயிருக்கு இல்லைங்களா, ஃபேஸ் ஒரு சைடு பிளாக், அதுதான் கில்லரோட வெப்பனா இருக்கும். அதுதாங்க கான்செப்டா எடுத்திருக்காங்க. பட் அதை பெருசா ஸ்ட்ராங்காலாம் அவங்க சொல்லலை. இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். சும்மா போற போக்குல எனக்கு கோவம் வந்துருச்சு கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்கன்னா இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்க. கொஞ்சம் லென்த்தியா தான் போகுது, ஆனா போர் அடிக்கல. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஏன்னா அதுல ஒரு கேரக்டர் அவங்க ரிவீல் பண்றாங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் வரனால அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கான்ட்ராஸ்டா படம் வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா எதிர்பார்க்காதது தான் எல்லாமே. எதிர்பார்க்காம டக்கு டக்குன்னு நடக்கிறது தான். அதனால நம்ம மியூசிக் வந்து ஒரு சாங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சாங் ஓகே, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் விஜய் ஆண்டனி வந்து இதுல பெருசா ஒன்றும் இல்லைங்க. அவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மெயின் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல அப்படி பண்ணல. அவரு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த படத்துல. அதனால இது ஒரு மல்டி காஸ்டிங் படம் மாதிரி தான் இருக்கு. பிளஸ் வந்து அந்த புது புது கேரக்டர்ஸ் உள்ள வச்சது தான். ஏன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் அப்படின்னும் போது ஒரு போலீஸ் ஒரு கொலையை கண்டுபிடிப்பாருன்ற மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கோம். இதுல ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஒரு ஆள் வந்து இந்த மர்டருக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு புது விதமான ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அந்த கான்செப்ட் தான் அந்த படமே. அதான் மார்கன். சைக்கோ த்ரில்லர்னு சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அவங்களுக்குள்ள வர ஒரு மாற்றம். இதனால இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க, அவங்க எல்லாரையும் அவங்க காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்ட்ராங்காக பண்ணலைன்றது ஒரு ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். வைலன்ஸ் அடல்ட்லாம் எதுவுமே இல்லை. அடல்ட் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கும், பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கதைன்ட்டு என்ன சொல்கிறது, டார்க் பற்றி, டார்க்னஸ் பற்றி சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ்ஸு கடைசி வரையும் வில்லன் யாரும் தெரியாமல் கொண்டு போடுது. ப்ளஸ் மெசேஜ் தான் சார், டார்க் பற்றி ஒரு கருப்பாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புரியல ப்ரோ. படத்துல புது ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. பாட்டு சிற தெரியல ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. நான் ட்ரெய்லர்லாம் பார்க்கல ப்ரோ. படத்துக்கு போனோம் தான் ப்ரோ. நல்லா தான் இருக்கு படம், நல்லா தான் இருக்கு. கன்வே ஆகுது. அவங்க அதான் அந்த புது கான்செப்டா இருந்துச்சு. அவங்க ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா தான் அவங்க பண்ணிருக்காங்க. ஓவராலா தான் ஒரு எப்படி ஒரு புதுசா ஒரு படம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களே ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. எப்படிலாம் இது பண்ணலாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக தான் இந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அதான் அவங்க வந்து அந்த ரேகிசம் பத்தி தான் நல்லா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க படத்துல. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அசல் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நான் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். செம்மையாக நடிச்சிருக்காங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, அங்கே செம்மையாக இருக்கும், பார்க்கலாம். விஜய் ஆண்டனி சார் எப்போ பண்ணாலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா தான் இருக்கு. கிரைம் த்ரில்லர் படம் வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்கு, போர் அடிக்கல. 2 மணி நேரம் போகிறது தெரியல, நல்லா போகுது. எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை விட மூவி வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கை விட கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, பிளாக் அப்படின்றத பார்க்காம எல்லாமே ஒரே கலர் பேஸ் பண்ணி தான் மூவி எடுத்திருக்காங்க. பட் அதை பார்க்காம மொத்தமா எல்லாமே ஒரே மாதிரி நீங்க பாத்துட்டீங்கன்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் ஆண்டனி படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். அவர் நிறைய படம் பண்ணார், பட் இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு 2 hours உங்களை அந்த அளவுக்கு உங்களை த்ரில்லிங்காக கொண்டு போகும். நல்லா இருந்தது. அவர் அந்த பிளாக்கிங் இதெல்லாம் வச்சு, ஒயிட் ஹேர்லாம் வச்சு
நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸோ படம் முழுக்கவே அவரோட ஆக்டிங் சட்டிலாக தான் இருந்தது. பட் மற்றவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்தாரு. ஸோ அது எல்லாமே வேணும். புரியும் நம்மளுக்கு படம் பார்க்குறப்பவே வந்து புரியும். அதோட கிளைமேக்ஸ் வந்து அந்த கொலையாளி ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்றதுக்கான காரணங்கள் ரிவீல் பண்ணும்போதும் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே புரியும். ரொம்பவே வந்து எதுவுமே திணிக்கல, படத்தோட ட்ராவல் பண்ணுறவே நம்மளுக்கு நல்லாவே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய பிஜிஎம் தான். ஸோ அது எல்லாமே ஒர்க் ஆச்சு. பாடல்கள்ன்ற ஒன்று தான். கேரக்டர் வைஸ் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ், பிஜிஎம், டெக்னிக்கல் வைஸுமே இந்த படம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ரேசிசம் தான், நான் கருப்பு வெள்ளை இதை வச்சு தான் பேசியிருக்காங்க. அதை வந்து புரியுற மாதிரி பேசியிருக்காங்க. லாகே இல்லைண்ணா, அது மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுக்கு அந்த கிளைமேக்ஸ் அப்போ தான் இது ஏன் நடக்குதுன்னு தெரியறப்ப தான் அந்த ரேசிசம் இந்த கான்செப்டே புரியும். அது வரைக்குமே நம்மளுக்கு இது ஏனோ எதனால நடக்குது, என்ன காரணம்னு தெரியாது. ஸோ அந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த சஸ்பென்ஸை கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சில பேருக்கு அது டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ரொம்ப ட்ராக் பண்ணாமல் அந்த டைம் லிமிட் தான். ஸோ அது நல்லா இருந்தது. படம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட போர் அடிச்ச மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கெட்டப் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. வெறும் ஒரு பக்கம் அந்த கருப்பு பூசின மாதிரி தானே இருக்கு. இதில் அவரோட கேரக்டர் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால ஒன்றும் தெரிஞ்சுக்கல பெருசாக. அந்த பையன் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஓவராலாகவே அந்த பையன் ஃபுல் மூவிலையுமே வராரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. சூப்பராகவே இருந்தது பார்க்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப பயங்கரமா இருந்தது. எதிர்பார்க்கல, நல்லா இருந்தது. ஒரே பாட்டு தான், அது நல்லா தான் இருந்தது. அன்னெசரி எமோஷனல் சாங்ஸ் இதாவது எதுவுமே போடாம அந்த ஒரு பாட்டு வச்சிருந்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. மெசேஜ் வந்து கடைசி ஒன் லைனரா விஜய் ஆண்டனி தான் சொன்னாரு ரேசிசம் பத்தி. பட் இட் இஸ் மோர் லைக் சைக்கோ த்ரில்லர் தான். ரேசிசம் ஓகே, பட் அது த்ரில்லரா நல்லா இருந்தது மூவி பார்க்க. புரியல. ஒன் லைனர் சொன்னாரு, அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல அது. பட் நல்லா தான் இருந்தது. ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. அந்த ட்விஸ்ட் அன்னெசரியா ஃபைட் எல்லாம் எதுவுமே வைக்காம ஷார்ட்டா முடிச்சதே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. கண்டிப்பா பார்க்கலாம். பட் இந்த த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு தான் மூவி பிடிக்கும் கண்டிப்பா. படம் நல்லா இருந்தது. சார் செம்மையா பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி சாரோட நடிப்பு, நான் ஃபர்ஸ்ட் விஜய் ஆண்டனி சார் படம் அப்படி சொன்ன உடனே சாரோட படத்தை நம்ம பக்கம் வேற யார் பார்க்க போறா அப்படி சொல்லி தான் வந்தேன். சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் அந்த பேக்ரவுண்டுக்கு நல்ல மேட்ச் ஆகுது. அந்த மியூசிக் நல்ல ஹைப் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சுது. எல்லாருக்கும் செட் ஆகுது. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதை தான் நான் சொல்ல முடியும். எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, பிளாக்கா இருக்க பீப்புள்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்றனால அவங்க என்ன மாதிரி ரிவெஞ்ச் அந்த மாதிரி இல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி ஹர்ட் ஆயிருக்கோ அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் புரியல. என்னமா இல்ல அது மாதிரிதான் பேசியிருக்காங்களான்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் அதை வச்சுதான் நான் சொல்றேன். கிளியரா தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே அப்படி சொல்லி ஃபீல் ஆச்சுது. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் இருந்துச்சு. ஸோ நல்லா கிளைமேக்ஸ்ல வில்லன் டக்குன்னு முடிச்சிட்டாங்களோ அப்படி சொல்லி ஃபீல் ஆச்சுது. ஆனா என்னது ஃபிளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டும்போது நல்லா இருந்துச்சு வில்லனோட. படம் ரொம்ப ஆவரேஜான படம் தான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. பட் அதில் செலுத்தின கவனத்தை வந்து முழு படத்துலையும் செலுத்தியிருந்தாங்க, திரைக்கதையில செலுத்தியிருந்தாங்கன்னா படம் வேற லெவலில் வந்திருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. விஜய் ஆண்டனி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆக்சுவலாக அடக்கி வாசிச்சிருக்காரு. ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து டைட்டில் ரோலே அவர் கிடையாது, அது மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் கதை நல்லா தான் செலக்ட் பண்ணுறாரு. பட் ஸ்க்ரீன் பிளே அவர் கையில் இல்லாதனால பாவம் அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஓவராலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக ஒரு தடவை பார்க்கலாம். நான் அது ஓகே தான். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கதையாக பார்த்தா ஒன்லைனராக பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு. பட் அது மேக்கிங்ல வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்கு. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பி இருக்கு. சாங்ஸ் பெருசா இல்ல, மாண்டேஜ் சாங்ஸ் தான். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. இல்ல அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. பட் டைட்டில் ரோல் அவர் கிடையாது. அவர் மற்றவங்களுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. மெசேஜ்லாம் கிடையாது. வரிசையா கொலை நடக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு த்ரில்லர், அவ்வளவுதான். த்ரில்லர் படம் தான். வரிசையா கொலைகள் நடக்குது, அதை யார் பண்றாங்கன்ற இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். அதுல நடுவில் சூப்பர் நேச்சுரல், சூப்பர் ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க.
ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓவராவே ஒரு மாதிரி ஆவரேஜா தான் போகுது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு.